தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய ரோசஸ் எல்லாமே பூத்து முடிச்சிருச்சு. அதனால் தேவையில்லாத பூக்கள், அதுக்கப்புறம் டிசீஸ் அஃபெக்டான ஸ்டெம்ஸ், தேவையில்லாத ஸ்டெம்ஸ் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது உங்களுடைய ரோஸ் செடி நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். அடுத்த செட் ஆஃப் பூக்கள் நல்ல பெரிய பெரிய ப்ளூம்ஸாக கொத்து கொத்தாக நல்லா பூக்கும். இது பூக்கள் பூக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் பிளான்ட் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்களும் அப்பப்போ உங்களுடைய ரோஸ் பிளான்ட் பூத்து முடிச்சோனையும் கரெக்டாக இந்த மாதிரி தேவையில்லாத பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம ப்ரொபகேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டெம் கட்டிங் நட்டு வச்சு புதிய ரோஸ் செடியாக கூட உருவாக்கலாம். அந்த மாதிரி எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பூக்களை கட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீடு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சீடு வைக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய பூக்கள் திரும்பியும் நிறைய பூக்காது உங்கள் செடியில். இந்த சீட்ஸ்லேயே அது எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிடும். அதனால அப்பப்போ பூக்கள் பூத்து முடிச்சோன்னே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா பூ பூக்கிற செடிக்கும் இதே ஃபாலோ பண்ணுங்கள்.